ஆழம் காண முடியாத அன்பு எங்கள் மேல் பொழியும் எங்கள் அன்பின் பிதாவே. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று தாவீது சொன்ன ஆச்சரியமான வசனத்தை நாங்கள் சங்கீதம் 122 வாசிக்கிறோம். தாவீது ஆலயம் என்ற வார்த்தையை கேட்டவுடனே தேவன் தனக்கு செய்த எல்லா நன்மைகளும் அவன் கண்முன் நிழலாடுகின்றன. அவரால் ஆலயத்தை முழுமையாக பரிசுத்த ஆலயமாக உணர்ந்து கொள்ள முடிந்தது. அப்பா, நாங்கள் ஆலயம் என்று நினைக்கும் போதே என்னால் நேசிக்க முடியாத, நான் விரும்பாத, நான் கோபப்படக்கூடிய, என்னால் வெறுக்கப்படும் யாரோ ஒருவர் அல்லது யாரோ சிலர் எங்கள் மனதில் தோன்றி நிலைக்கிறார்கள். அப்பா, இன்றைய நாளிலே உண்மையானது நாங்கள் முன்னே எங்கள் முழு மனதோடு அறிக்கையிடுகிறோம். எங்கள் மனதை திறக்கிறோம். அந்த யாரோ ஒருவரை, அந்த யாரோ சிலரை மனதில் வைத்து நாங்கள் ஆலயத்திற்கு வர தயாராகிறோம். தேவனாகி உம்மை நினைப்பதை விட அதிகமாக அவர்களை நினைத்து விரோத மனப்பான்மையோடு தயாராகிறோம். எங்கள் ஆடைகள், அலங்காரங்கள் அவர்களின் மனதில் வைத்தே தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. அவர்கள் எதிரே எங்களுக்கு உயர்த்து காட்டவே விரும்புகிறோம். அவர்களை சிறுமைப்படுத்த நினைக்கிறோம். எதிலும் எங்களை முன்னிலைப்படுத்த முயல்கிறோம். எங்களை அவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து கர்வப்படுத்திக் கொள்கிறோம். எங்கள் செல்வங்களின் பெருமையை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியான பேச்சுக்களும் நடத்தைகளும், நாங்கள் உயர்மட்ட நபர்களிடம் மட்டுமே அவர்கள் கண்முன்னே பேசும் தோரணைகளும் இருக்கின்றன. உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அவயவங்களின் ஒரு பகுதியாக நாங்கள் இருப்பதை நினைக்க வலுக்கட்டாயமாக மறுக்கிறோம். ஒரே இரத்தத்தை பானம் பண்ணுவதும், ஒரே சரீரமாகிய இயேசு என்னும் அப்பத்தை நாங்கள் புசிப்பதின் ஐக்கியத்தையும் சமநிலையையும் உணர்வதை மறுதளிக்கிறோம். பந்தியின் ஒரே வரிசையில் முழங்காலிடவும் எங்களால் முடியவில்லை. அவர்களை எதிரில் கடந்து செல்லும் போது எங்களுக்குள் கோபமும் வெறுப்புணர்ச்சியும் அலட்சியம் எங்களுக்குள் பிரவாகித்து பொங்கி எழுகிறது. நாங்கள் அன்பு காட்டுவதில் அவர்களை முந்திக் கொள்ளாமல் போட்டிகளில் முந்திக்கொண்டு பதவிகள் பெறுவதன் மூலம் எங்களை பெருமைப்படுத்திக் கொண்டு அவர்களை சிறுமைப்படுத்தவும் செய்கின்றோம். அப்பா, எங்களுக்குள் அன்பின் ஐக்கியத்தையும் ஒற்றுமையையும் தாரும். கர்த்தரின் பந்து பாரபட்சமாய் யாரையும் நினைக்காதது போல் நாங்கள் பாரபட்சம் இல்லாதவர்களாய் இன்று இந்த புதிய நாள் முதல் நடந்து கொள்ள இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களை வழிநடத்தும். இந்த சிறு ஜெபத்தை எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென்.